டு சி ஸ்டார் அஃபிஷியல் இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி அந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக அரசின் இலவச பட்டா வழங்கும் திட்டம். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி 28/2/2026. திட்டத்திற்கான தகுதிகள் என்ன, திட்டத்திற்கு எங்கு விண்ணப்பிக்கணும், எப்படி விண்ணப்பிக்கணும், விண்ணப்பிக்க என்னென்ன ஆவணங்கள் வேணும், பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். இலவச பட்டா யாருக்கு வழங்குறாங்க அப்படின்னா, உலகத்தில் நீண்ட நாட்களாக புறம்போக்கு நிலங்களில் வசித்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு அவருடைய நிலத்தை சொந்தமாக பெற்றுக்கொள்ள தமிழக அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சென்னை மாநகரம் உட்பட தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிற்குமே சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் வரைக்கும் ஏழை எளிய மக்கள் பட்டாவை பெறுவதற்கு நிறைய இன்னல்களை அனுபவித்து வந்திருக்காங்க. எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணும் விதமாக தான் இந்த திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. 2025ஆம் ஆண்டு சிறப்பு அரசாணை மூலம் இந்த திட்டத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்தினாங்க. வரைக்கும் சுமார் 80,000 பயனாளர்கள் திட்டத்தின் மூலம் பயனடைஞ்சிருக்காங்க. இலவச பட்டாவை இன்னும் நிறைய பயனாளர்கள் பெறாமல் இருக்கிறதுனால கடைசி தேதியை 28 பிப்ரவரி 28, 2026 வரைக்கும் நீடித்து வழங்கியிருக்காங்க. திட்டத்திற்கு யார் யார் எல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. பயனாளர் 5 முதல் 10 வருடம் நிலத்தில் குடியிருந்திருக்க வேண்டும், வேஸ்ட் லேண்டா இருக்கணும், கலன்குத்து, பாறை, கரடு லேண்டா இருக்கணும், கிராம நத்தம் லேண்டா இருக்கலாம், கவர்மெண்ட் நஞ்ச நிலம், புஞ்ச நிலம் இருக்கலாம், கவர்மெண்ட் அனாதீனம் டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ல இருந்தால் மட்டும்தான் இந்த பட்டா வழங்குறதுக்கான எலிஜிபிள்ல நீங்க வருவீங்க. வண்டிப்பாதை, பாதைகள், காலம், பிரயாணம், தோப்பு வகையான நிலத்துக்கு நீங்க இந்த பட்டாவுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரியான லேண்டுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏரி, கம்மாய், குளம், குட்டை, ஓடை, வாய்க்கால், கால்வாய், ரிவர் லேண்டு, மந்தவெளி, மேய்ச்சல் நிலம், பட்டா லேண்டு, இந்த மாதிரியான நிலத்துகளுக்கு உங்களுக்கு இந்த இலவச பட்டா வழங்கப்பட மாட்டாது. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த வீட்டினுடைய இபி ரசீது, கேஸ் கனெக்ஷனுடைய பில்லு, ஓட்டர் ஐடி கார்டு, இந்த இடத்துல நீங்கள் குடியிருக்கும் வீட்டிற்கான ரசீது, கலெக்டர் மூலம் இந்த இடத்துல 5 முதல் 10 வருடம் குடியிருந்ததற்கான ப்ரூஃப், அதையும் ஒரு சான்றிதழ் வாங்கணும். இந்த இலவச பட்டா வாங்குறதுக்காக தேவைப்படும் ஆவணங்கள். திட்டத்திற்கு எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இதுக்கான ஃபார்ம் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸர், அதாவது விஓ கிட்ட தான் இருக்குது. விஓ அலுவலகம் சென்று தான் இதற்கான ஃபார்ம் நீங்கள் வாங்கணும். ஏன் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி விஓ கிட்ட இதுக்கான ஒப்புதல் பெற்று ஃபார்மோட மேலே குறிப்பிட்ட ஆவணங்கள் அனைத்தையும் அட்டாச் பண்ணி ஃபார்மை வருவாய்த்துறை அலுவலகத்தில் கொண்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அடுத்தா நீங்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கணும். யார் யார் இந்த திட்டத்திற்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க கட்டாயம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிங்க. ஓரிரு மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால இந்த திட்டங்களையும் சரியான முறையில் செயல்படுத்திட்டு வர்றாங்க. வாய்ப்பை அனைவரும் சரியான முறையில் பயன்படுத்திக்கிறங்க. திட்டத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் அதாவது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி 2026. இதுதான் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழக அரசின் இலவச பட்டா வழங்கும் திட்டத்தின் மூலம் நமக்கு கொடுத்துருக்கிற அறிவிப்பு. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மாதிரி திட்டங்களையும் அறிவிப்புகளையும் தெரிஞ்சு கொள்றதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.